கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதித்திரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் பேசிக்கொள்வதை யோவான் அறிந்து இந்த வார்த்தைகளை கூறுகிறார். நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் என்று சொல்வதினாலே தேவன் ஏசாயாவில் சொன்னபடியே இயேசுபாலனுடைய வருகைக்கு முன்னோடியாக யோவானை அனுப்பியிருப்பது தெள்ளந்தெளிவாக விளங்குகிறது என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக யோவான் கூறுகிறார், எனக்கு பின் வருகிறவருடைய காலில் இருக்கிற செருப்பை அவிழ்த்து விடவும் நான் தகுதியுள்ளவன் அல்ல என்று கூறுகிறார். திருமுழுக்கு யோவான் மிகுந்த வல்லமையுடையவராய் இருந்தாலும் அவர் இயேசுவை குறித்து எவ்வளவு உயர்வாக சொல்லுகிறார், தன்னை எவ்வளவு தாழ்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். அதனால்தான் தாழ்மையுள்ள யோவானுக்கு இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கும் பாக்கியத்தையும் தனக்கு முன்னோடியாகவும் தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக, எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றார். நான் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பதற்கு இயேசு ஒருவரால் தான் முடியும், நான் இயேசு அல்ல என்று கூறுகிறார் என்று பார்க்கின்றோம். அதனால்தான் இயேசு சொன்னார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. இந்த யோவானை பாருங்கள், நான் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கத்தான் தகுதியானவன், பரிசுத்த ஆவி வேண்டுமா, ஆவியானவரை அருளுவது இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று கூறுகிறார். இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு சிறிய வல்லமை நமக்கு கிடைத்தாலே ஏதோ ஒரு பெரிய சாதனையாளராகவும் பெருமையாகவும் எண்ணுகிற உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் யோவான் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்பே ஏசாயா மூலமாக இயேசுவுக்கு முன்னோடியாக முன்குறிக்கப்பட்டவன். அவன் சொல்லுகிறான், அவருடைய செருப்பை கழற்றுவதற்கு கூட நான் பாத்திரனல்ல என்று கூறுகிறார். நாமும் யோவானை போல ஆவிக்குரிய சரீர வாழ்விலே எவ்வளவு அதிகாரம் ஆண்டவர் தந்திருந்தாலும் நம்மை நாமே பெருமையாக எண்ணாமல் எளிமையானவர்களாக சாதாரண மனிதர்களாகவே எண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவருக்கும் தன்னுடைய ஆவியில் எளிமையை தாரும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்கிற மனதை தாரும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன்.